சட்டம் நிறைவேறின பிறகு நீங்க தீர்மானம் கொண்டு வந்து என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க. தீர்மானத்தை ஒரு முறை நிறைவேற்றுவோம் பண்ண முடியாது. முதலமைச்சர் சட்டம் நிறைவேறதுன்னா எங்களுடைய ஆதரவை நிறைவேறிச்சு. நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். அது நாடாளுமன்றத்துக்கு பதிவாயிருக்கு. எப்படி நிறைவேறதுன்னா நாங்கள தடுக்க முடியுமா? நாங்க மெஜாரிட்டி அவங்க இருக்க போய் இப்படி பண்ண முடியும் சொல்லுங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இதே போல்தான் மாண்பு அம்மாவுடைய அரசு இருந்த பொழுது காவிரி நதிநீர் பிரச்சனை சம்பந்தமாக உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை அப்பொழுது இருந்த மத்திய அரசு நிறைவேற்ற காலதாமதம் செய்த காரணத்தினால் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற 37 பேர் தொடர்ந்து 22 நாட்கள் அவையை ஒத்திவைக்கின்ற ஒரு சூழலை உருவாக்கணும். அப்படி மாநில உரிமை பறிபோகின்ற பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்க தகுந்த அழுத்தத்தை கொடுத்திருக்கணும். மெஜாரிட்டி நிறைவேற்றப்பட்டனா நம்ம சந்திக்கிறோம்ல, பாதிக்கப்பட்டது தமிழ்நாடு மக்கள் தானே. அதை நிறைவேற்ற வேண்டிய கடமை உங்களிடத்தில் இருக்கின்றது. அதுக்குதான் நாடாளுமன்ற தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க. சட்டம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் அந்த சுரங்க ஏலத்தை நடத்துகின்றார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இங்க எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உங்கள் உறுப்பினர் இருக்கிறாங்களா, இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு பெருமையா பேசுறீங்களா, என்ன செஞ்சீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள். நான் கூட எதிர்க்கட்சி தலைவர் ஒரு ஆதாரமாக பேச மாட்டார் என்று இப்பொழுது அமைதியாக இருந்தார். ஆனால் இப்பொழுது நான் விவரத்தை கேட்டு ஆதாரத்தோடு சொல்லுகிறேன். எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அங்கே போராட்டத்தில் ஈடுபட்ட நேரத்தில் அந்த மாவட்டத்தில் அமைச்சராக இருக்கக்கூடிய மூர்த்தி அவர்கள் நேரடியாக சென்று அவர்களுக்கு இந்த போராட்டத்தினுடைய தன்மையை பற்றி அறிந்து கொண்டு அதை நிறுத்துங்கள், உங்களுக்கு ஆதரவாக இந்த அரசு இருக்கும் என்று சொல்லி அதற்கு பிறகு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார் என்ற விவரத்தையும் சொல்லி சட்டமன்றத்தில் இது போன்ற தீர்மானத்தை நான் கொண்டு வரப்போகிறோம் என்பதையும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்க சொல்லி அதற்கு பிறகுதான் இந்த தீர்மானம் வந்திருக்கிறது என்பதை நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு பேரவைத் தலைவர்களே, நீங்க கடிதம் எழுதியிருக்கிறீங்க, அதுல என்ன வாசனை எங்களுக்கு என்ன தெரியும், என்ன விவரம் தெரியும், அதனாலதான் தெரிய வருகிறேன்னு சொல்றேன். ஆகவே ஒரு பொருள் தெரிஞ்சாதானே சொல்ல முடியும். நீங்க கடிதம் மத்திய அரசுக்கு எழுதியிருக்கிறீங்க, என்ன விவரம் எழுதிருக்குன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? அதோட மத்திய அரசு உங்களுக்கு பதில் கடிதம் கொடுத்திருக்காங்க, அதுல என்ன விவரம் இருக்கு? இப்ப பிரச்சனை வரங்காட்டி நீங்க பேசுறீங்க, அந்த பிரச்சனை எங்களுக்கு ஆழம் தெரிஞ்சிருக்க வேணும்ல எதிர்க்கட்சிக்கு. அதை நீ வெளிப்படுத்தலையே. நிறைய கடிதங்கிறது இது முக்கியமான பிரச்சனை, மக்களுடைய பிரச்சனை, மக்கள் வாழ்வாதார பிரச்சனை, மக்கள் பாதிக்கப்படுகின்ற பிரச்சனை. அப்படி பிரச்சனை வருகின்ற பொழுது நீங்க தனி தீர்மானம் கொண்டு வருகின்ற பொழுது அந்த விவரம் எதிர்க்கட்சிக்கு தெரிய வேணும்ல, மக்களுக்கு தெரிவிக்கப்பட வேணும்ல. நீங்க தனி தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றணும், ஆமாம் போட்டு நாங்க போகணும், எதையுமே சொல்லக்கூடாது, எதையும் விளக்க கேட்க கூடாது. என்னங்க நியாயம்? இது ஒரு முக்கியமான பிரச்சனை, அங்க இருக்கிற மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. அதை தான் நான் முன்னிறுத்த நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதாவது பிப்ரவரி மாசமே ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு விட்டது. 10 மாசம் என்ன பண்ணீங்க? அரசாங்கம் தான் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி அரசாங்கம் நடத்திக்கிட்ட பொழுது மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது அதை தட்டி மத்திய அரசு கேட்க வேணும்ல. நீங்க எந்த வித கடிதமே எழுதவில்லையே மத்திய அரசுக்கு. இந்த சுரங்கத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எந்த கடிதமும் மத்திய அரசு எழுதவில்லை என்று எக்ஸ் வலைதளத்தில் மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதுக்கு என்ன பதில் கொடுக்க போறீங்க? உங்களுடைய எதிர்ப்பு தெரிவிக்கலையே. தெரிவிச்சிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. நாங்க தடுத்து நிறுத்தணும் அவர் சொல்றாரு. பேரவைத் தலைவர் அவர்களே, இவ்வளவு வேகமாக பேசிவிடுகிற காரணத்தால் இதை சாதித்து விட்டோம் என்று நீங்க நினைத்து விட வேண்டாம். நிச்சயமாக சொல்றேன், உறுதியாக சொல்கிறேன். நாங்கள் அப்பப்போது தொடர்ந்து கடிதம் எழுதியிருக்கிறோம், தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கண்டன குரலை நாடாளுமன்றத்திலே பதிவு செய்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, போராட்ட கலவரத்தில் ஈடுபட்டிருக்கும் கூட நம்முடைய அமைச்சர் பேசுகிற போது இது போன்ற தீர்மானம் அவையிலே சட்டமன்ற கூடுகிறதற்கு கொண்டு வருவோம் என்று சொல்லிதான் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். கடிதத்தை எழுதுகிற போது அவ்வப்போது செய்தி வெளியிடுகிற தலைப்பில் பிரதமருக்கு முதலமைச்சர் இந்த சம்பந்தமாக கடிதம் எழுதியிருக்கிறார் என்ற செய்தி வெள்ளம் விவரம் வந்திருக்கிறது. ஒரு தெரியவில்லை சொன்னால் என்ன புரியவில்லை என்று மாநிலத்தினுடைய உரிமை பறிபோகின்ற பொழுது அதற்கு ஏற்றவாறு நாடாளுமன்றத்திலே நம்ம நாடாளுமன்றம் அழுத்தம் கொடுத்திருக்கணும். அவை ஒத்துழைக்கின்ற அளவிற்கு அழுத்தம் கொடுத்தா தான் அது நடக்கும். சட்டம் நிறைவேறியாச்சு. இப்ப சட்டம் நிறைவேறின பிறகு நீங்க தீர்மானம் கொண்டு வந்து என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க. தீர்மானத்தை ஒரு முறை நிறைவேற்றுவோம் பண்ண முடியாது. முதலமைச்சர் சட்டம் நிறைவேறதுன்னா எங்களுடைய ஆதரவை நிறைவேறிச்சு. நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். அது நாடாளுமன்றத்துக்கு பதிவாயிருக்கு. எப்படி நிறைவேறதுன்னா நாங்கள தடுத்துக்க முடியுமா? நாங்க மெஜாரிட்டி அவங்க இருக்க போய் இப்படி பண்ண முடியும் சொல்லுங்க. நீங்களும் அங்க குரல் கொடுத்தோம் நாங்க சபையை நடத்த விடாம பண்ண பல பேர் சொல்லியிருக்கீங்க. அப்ப எல்லாம் சபை அவன் நிறைவேற்ற தீர்மானம் தடுத்து நிறுத்திட்டீங்களா? நீங்க சொல்லுங்க. அரசு
சரியான முறையில் நடவடிக்கை எடுத்திருந்தா ஆரம்ப காலகட்டத்திலே தடுத்திருக்கலாம் சொல்றேன். அதுதானே இத்தனை வரைக்கும் பேசிட்டு இருக்கிறேன். என்னங்க அடுத்து பேசக்கூடாதா? இல்ல, பேசுங்க நீங்க. மக்களுடைய பிரச்சனைங்க சட்டமன்றத்தில் பேசி தயவு செய்து அமைதியா இருங்க, உட்கார்ந்துட்டு பேசண்டா. நீங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் அவையுடைய கவனத்திற்கு கொண்டு வருவது, இதையெல்லாம் முன்கூட்டியே நடவடிக்கை மேற்கொண்டிருந்தால் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்க, மக்கள் போராடி இருக்க மாட்டாங்க. அதைத்தான் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வர்றேன். அது மட்டும் இல்ல, மாண்புமிகு அவை முன்னவர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கு உறக்கமா பேசுறாரு, நானும் பேசிடுவேன். ஏற்கனவே இந்த திட்டத்தை எல்லாம் நாங்கள் முயற்சி எடுத்து மத்திய சர்க்காருக்கு தெரிவித்து அவர்கள் ஆன காரணத்தால் தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறோம். மாண்புமிகு தலைவரே, ஒண்ணு ஜாதிக்கு படியில இப்படிதான் பேசி ஆகணும். வேற எப்படி பேச முடியும்? என்ன பேச முடியும்? உங்களுக்கு சரக்கு இருந்தாலும் பேச முடியும். நீங்க முதலமைச்சர் ஒன்றுக்கும் வார்த்தையெல்லாம் பயன்படுத்தாண்டா. அது முன்னால இப்படி பேசுற என்ன அர்த்தம்? நீங்க சரியான முறையில் ஊழல் என்ன சட்டமன்றம் தானே, ஒரு மூத்த உறுப்பினர் மற்றவருக்கு வழிகாட்டியா இருக்கணும். அதை விட்டுட்டு ஊனா என்ன, இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. மக்களுடைய பிரச்சனை உயிரை கொடுத்தாலும் காப்பாற்றுவாங்க. நீங்களும் அதே வார்த்தை என்ன எங்கிட்ட நடக்காது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மறுபடியும் எதிர்க்கட்சி தலைவர் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து ஆரம்பத்துக்கு போயிட்டார். இப்போ நான் திரும்ப திரும்ப ஒரு ஒன்றை தெளிவாக சொல்கிறேன். நான் முதலமைச்சராக இருக்கிற வரையில் நிச்சயமாக ஒன்றிய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வர முடியாது. அது வந்தால் அதை தடுத்தே தீர்வோம். அதான் திரும்ப திரும்ப சொல்றேன். நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற வரையிலே இது நிச்சயமாக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்.